Taste the Daily. அண்மை செய்தி. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு நீட்டிப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. தலைமை நீதிபதியிடம் முறையிட கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலையும் வழங்கியிருக்கிறது. டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் ஜாமீனை நீட்டிக்க உச்சநீதிமன்ற கோடைக்கால சிறப்பு அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக தலைமை நீதிபதியிடம் முறையிட கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஜாமீனை நீட்டிக்க கோரி கெஜ்ரிவால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு ஜாமீன் நீட்டிப்பு இல்லை என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் தலைமை நீதிபதியை அணுகுமாறும் அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைப்பில் இருக்கிறார். நிரஞ்சன், கூடுதல் விவரம் என்ன? டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்போ நாடாளுமன்ற தேர்தல்களில் பரப்புரை மேற்கொள்றதுக்காக உச்சநீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட இடைக்கால பிணை பெற்று இப்போ வெளியே இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவருக்கு வரும் 1ஆம் தேதியுடன் பிணை முடியக்கூடிய சூழல்ல அன்றைய தினம் அவர் திகார் சிறை நிர்வாகத்துக்கிட்டையோ அல்லது நீதிமன்றத்திலேயோ சரணடைய வேண்டும் அப்படின்ற ஒரு நிபந்தனையும் அவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை எதையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகள் மட்டும்தானே தவிர தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுறதுக்கான அத்தனை முழு சுதந்திரமும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கு அவருக்கான அந்த பிணை காலம் முடியக்கூடியது. அதனால மேலும் தனக்கு ஒரு 7 நாட்கள் வரைக்கும் பிணையை நீட்டிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் தனக்கு உடல் முழு பரிசோதனையை செய்ய வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய ஏராளமான சோதனைகளையும் செய்ய வேண்டியது இருக்கு. தான் நீரிழிவு நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் அந்த மனுவில் சுட்டி காட்டியிருந்தாரு. இந்த மனுவை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் விடுமுறை கால சிறப்பு அமர்வு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பு வழக்கறிஞர்கள் கோரிக்கை முன் வச்சாங்க. அப்போ இந்த வழக்குல ஏற்கனவே தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தால. அதனால நாங்க எந்த ஒரு இடைக்கால உத்தரவையும் இதுல பிறப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு மறுப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது பிணை நீட்டிப்பு அப்படின்றத தங்களால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரதான வழக்கு வேறொரு அமர்வால விசாரிக்கப்பட்டது. அந்த வழக்குல தான் இடைக்கால பிணை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்குது. வழக்கு விசாரணைக்கு விடுமுறை காலத்திற்கு பிறகு பட்டியலிட போகுது. அந்த சூழல்ல தான் இப்ப தலைமை நீதிபதி கிட்ட நீங்க போய் கேளுங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை, முக்கியமான அறிவுறுத்தலை கொடுத்திருக்கிறாங்க. தலைமை நீதிபதி இந்த விடுமுறை கால சிறப்பு அமர்வுல ஏதேனும் அசைன் பண்றாரா அப்படின்றதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி நிரஞ்சன். Taste the Daily.